உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. சரி, நான் புறப்படுறேன். அட என்னங்க பாலா, நீங்க காஃபி தண்ணி குடிக்காம கிளம்புறேங்கிறீங்க. இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. காஃபி குடிச்சிட்டு அப்புறம் புறப்படுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏற்கனவே நேரமாச்சு. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் காலேஜுக்கு போகணும். அம்மா, நேத்து நைட் முழுக்க எங்க வீட்ல இருந்துட்டீங்க. உங்க வீட்ல யாரும் உங்களை தேடலையா? நைட்டு அம்மா கால் பண்ணி கேட்டதுக்கு ஃப்ரெண்டு வீட்ல தங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஆம்பளையை தங்க சொல்றதுக்கு எனக்கும் சங்கடமா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். மன்னிச்சுக்கோங்க. சரி இருக்கட்டும், விடுங்க. அதே எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் கிளம்புறேன். என்னதான் உங்களை இருக்க சொல்லியிருந்தாலும் உங்க மேல ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. எங்க நீங்களும் மத்த ஆம்பளைங்க மாதிரி இருந்துருவீங்களோன்னு. ஆனா பரவாயில்ல, நீங்க இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகரல. ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கிறதா உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் சாரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? எனக்கு டைம் ஆச்சு. ஓ சாரி சாரி, நீங்க போங்க. வரேன். பார்த்து பத்திரமா இருங்க. நேத்து நைட்டு முழுக்க அப்ப அந்த பொண்ணு கூட இருந்த. ஆமா, என்ன வேற என்ன பண்ண சொல்றேன்? தேவையில்லாம வெளியில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையாய் போச்சு. சரி சரி விடு, ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண தானே போயிருக்கேன். இல்ல மச்சான், இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. யாராவது எவனாவது எங்கேயாவது பார்த்து என் வீட்டுல எங்கேயும் சொல்லி போட்டானா? நான் ஒரு வயசு பையன், அடுத்து எனக்கு கல்யாணம் காட்சியில நடக்கணும்ல. ஏன் மச்சான், எனக்கு ஒரு டவுட். நானும் அந்த பொண்ணும் ஒரே வீட்டுல ஒன்னா தங்கினது வெளியே எதுவும் லீக் ஆயிராதுல? எனக்கு எப்படிடா தெரியும்? அதானே, உனக்கு எப்படி தெரிய போகுது? யாரும் பார்த்துருக்க கூடாது கடவுளே. டேய், ரொம்ப ஓவரா பண்ணாத. அந்த பொண்ணு கிடந்து யோசிக்க வேண்டியதானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அர்ஜுனனா வந்துட்டாரு. மகாவை பத்தி சொன்னா நம்ப வர மாட்டாரா? இந்த மகா கோவப்படுவாளே. கோவப்பட்டா பட்டுட்டு போட்டும். இந்த விஷயத்தெல்லாம் மறக்கவே கூடாது. மகாவை பத்தி சொல்லிடலாம். என்ன மீனம்மா, சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க? சேம் ஸ்வீட் சொல்லி சாக்லேட் வாங்கிட்டு போலான்னு வந்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. அர்ஜுனனாவை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அர்ஜுனனா. சொல்லு மீனா, என்ன விஷயம்? அண்ணா, மகா என்ன தேடி இங்க வந்து நிக்கிறேன். நான் கேண்டீன் போயிருந்தேன். என்னம்மா, ஏதோ சொல்ல வந்துட்டு பாதிலே நிறுத்திட்ட? இங்க பாரு மீனா, நீ ஏன் வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன போட்டு கொடுக்க தானே. அர்ஜுனா தடங்க தெரிஞ்சா என்ன அடிச்சு கொண்டுருவாரு. தேவையில்லாம போட்டு கொடுத்து மானத்தை வாங்கி விட்டுறாத. இப்ப என்ன, அந்த சத்திய கூட நான் பேசக்கூடாது அவ்வளவுதானே? நீ பேச போறதுல விடு. நேற்று காலையில கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நினைக்கிட்டு அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இது அண்ணா கிட்ட சொல்லாம விட போறது இல்ல. இன்னடி விளையாடுறியா? மொத்தம் கிட்ட சொன்னா என்ன அடிச்சே கொண்டுருவாரு. அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு எனக்கு கத்துவாரு. எதுல எனக்கு தேவையா சொல்ல? உனக்கு தேவைதாண்டி, நான் சொல்லதான் போறேன். ஏன் மீனா இப்படி பண்ற? என்னடா உன்கிட்ட ஏதோ பேச வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு இருக்காளுங்க. மச்சான், ரெண்டும் கூட்டணி போட்டு வந்திருக்கு. நிச்சயமா பஞ்சாயத்தா தான் இருக்கும். மகா பேச்சு கேட்டுட்டு அடிக்கிறேன் உதைக்கிறேன்ட்டு போயிடாதா? அப்புறம் டிசி கன்ஃபார்ம். ஏற்கனவே உன் மேல 3 கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுவும் அவளால தான், ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா. மகாவை தேடி வந்திருப்பா. மகா வந்ததும் அவ கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான். இங்க பாரு, என் அத்தானுக்கு இன்ன வரைக்கும் டவுட் வரல. சும்மா என்னத்தையாவது பேசி சமாளிச்சுட்டு வந்துரு. என்னை பத்தி ஏதாவது சொன்னா அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இன்னையோட கட்டு. பைத்தியமா மகா நீ? அவன் மன்னிப்பு கேட்டு திருந்தி நல்லபடியா இருக்கான். அதனால சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறான், அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமாக்கி விட்டுறாதா. இதோட விடு. சரி, என்னமோ பண்ணு. ஆனா ஒரு கண்டிஷன், இதுக்கப்புறம் அவங்கிட்ட நீ பேசவே கூடாது. சரி சரி, பேச மாட்டேன். என் அத்தாங்கிட்ட மட்டும் சொல்லிடாத. ஏன் மீனா, எனக்கே சொல்ல வந்துட்டேன். 2 பேருக்குள்ள பேசிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல கருவாயா. என்ன தேடிட்டு வந்திருப்பா. என்ன பார்த்ததும் அவ அப்படியே வாய் மூடிட்டா, அவ்வளவுதான். வாயாடி வாயாடி போடி. நீ போடா கருவாயா. உன் அண்ணியோட தங்கச்சி ரொம்ப ஓவரா பேசுறாடா. வாய் மூட சொல்லு. சரி சரி, 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. மீனா, என்னமோ சொல்ல வந்துட்டு பாதிலே நிறுத்திட்டா. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா. மகாவை தான் தேடி வந்தேன். அதான் வந்துட்டாளா. சரி, நாங்க கிளாஸ்க்கு போறோம். சரிம்மா. நீ எல்லா செஃப்பும் குக் பண்ணிட்டு நிக்கிறாங்க, நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? நான் இந்த கிச்சனோட சூப்பர்வைசர். நான் எனக்கு வேலை பார்க்கணும். ஒரு டிஷ்ஷ கூட உன்னால உருப்படியா செஞ்சிட முடியாது. ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வாடான்னு சொன்னா அதை கறிக்க வச்சு எடுத்துட்டு வர. ஒரு நாள் நடந்ததை வச்சு பேசிட்டே இருக்காதுடா. சரி சரி, நின்னு பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. எப்பா போறேன்டா சாமி. நண்பன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? வேலையே கொடுக்காம சம்பளம் கொடுக்கணும். வேலையே கொடுக்காம சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வேலை இருக்கு, சொல்லட்டுமா? அப்படின்ற வேலை சொல்லு. சீக்கிரம் போய் நான் ஜாயின் பண்ணிடுறேன். நம்ம ஊர் பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அது வாசல்ல உட்காந்து பிச்சை எடு. சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். வரவும் போறவனா சில்லற போட்டுட்டு போவான். வேலையே இல்லாம சம்பாத்தியம் வாங்கிடலாம். எப்படி? உங்களெல்லாம் நண்பன்னு சொல்லிட்டு கேட்டேன்ல, என்ற புத்திய செருப்பால் அடிக்கணும். அடிச்சுக்கோ. ஆனா நாங்க செருப்பு போட்டுட்டு வரலையே. கிச்சனுக்குள்ள செருப்பு ஷூல அலோடு கிடையாது. விட்டா அடிச்சிருவானுங்க போல. டேய் போங்கடா. சரி சரி, கோவப்படாத மச்சான். சீக்கிரம் பிராக்டிஸ் எடு. அப்பதான் நீயும் இவன மாதிரி ஒரு பெரிய கேட்டரிங் கிரியேட் பண்ண முடியும். அது எனக்கு தனியா உருவாக்கிக்கிட்ட. எல்லாரும் உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுக்குறானுங்க. பாவம், ஏற்கனவே இந்த கேட்டரிங் தொழில இருந்த எல்லாரும் இழுத்து மூடிட்டு போயிட்டானுங்க.
அதுவும் அந்த முருகன் கேட்டரிங் ஓனர்லாம் உங்க மேல பயங்கர கடுப்புல இருக்காரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. இந்த விஷயத்துல நம்ம மேல நிறைய பேருக்கு கடுப்பு இருக்கு. பேசாம அடுத்த ஆர்டர் அவருக்கே விட்டு கொடுத்துடலான்னு இருக்கேன். என்னடா சொல்ற? விட்டு கொடுக்க போறியா? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த ஆள் என்னடான்னா நம்மள அழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. நீ என்னடான்னா ஆர்டர் விட்டு கொடுக்குறேங்கிற? ஒரு ஆர்டர் அவருக்கு விட்டு கொடுத்துட்டு அதை சிறப்பா பண்ணி முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் கொஞ்சம் ஆர்டர் போகும். நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டார்ல. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதும் கிடையாது. கெட்டு போன சட்னிய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு திங்கவும் முடியாது. டேய், இது என்னடா பழமொழி? இது பழமொழி இல்ல மச்சான், புதுமொழி. நானே உருவாக்குனேன். அடுத்த ஆர்டர் அந்த ஆளுக்கு விட்டு கொடுத்துலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உன்னோட முடிவை நீ சொல்லு. இதை என்கிட்ட கேட்கணுமா? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கேட்டரிங் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்கிட்ட பர்மிஷன் கேட்காம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாதுல்ல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. ம், ஓகேடா. இவன் வேலை பார்க்கறானா இல்லையான்னு நீ கண்காணிச்சுட்டு இரு. நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு திவ்யா கொஞ்சம் வெளியே போகணும்னு சொன்னா. அவளை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். ம், சரிடா. அண்ணே, நல்ல வேலை கரெக்டான நேரத்துல வந்தா. ஸ்டேஷனரியில ஒரு புக் வாங்கினேன். பணம் கொடுக்கலான்னு பார்த்தா என் கையில காசே இல்ல. சரி ஃபோன் பே பண்ணலான்னு பார்த்தா நெட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. உன் பர்ஸ்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடு பார்க்கலாம். ஒரு நோட்டுக்கு 500 ரூபாவா? ஒரு நோட்டு வேற 150 ரூபாய் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. கூட சரி சரி இரு, பர்ஸ்ல இருக்க எடுத்து தரேன். ஏய், பர்ஸ் பிடுங்காத. அட இருண்ண. ஓவரா சீன் போடாத. ஒவ்வொரு நோட்டை எண்ணிக்கிட்டு. என்னன்னு இது? இன்னும் திவ்யாக்கா போட்டோ பர்ஸ்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்குல்ல? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால அவளை மறக்க முடியல குட்டிமா. ஒன் சைடு லவ்க்கு இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்காதனே. விட்டு தள்ளு. அப்படிலாம் விட முடியல. ஒன் சைட் லவ்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? இத்தனை நாள் அவளை மனசுல சுமந்துட்டு எப்படியாவது அவளுக்காக உழைச்சு முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு அவகிட்ட சொல்லலான்னு போற நேரத்துல அவளுக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்ற கஷ்டம் எனக்கு புரியாம இல்லைண்ணே. ஆனா அதுக்காக இப்படியா? சீக்கிரம் அவங்கள மறந்துட்டு உன் வாழ்க்கையில அடுத்து என்னன்னு முன்னேறி போற வழியை பாரு. ம், சரி குட்டிமா. சரி, நீ ஸ்டேஷனரி வரை போகணும்னு சொன்னீங்களா? போயிட்டு வா. அறிவில்ல. சாரி ப்ரோ, இட்ஸ் மை மிஸ்டேக். ஐ எம் ரியலி சாரி. ஏன் சார், கொன்ன என்ன புடநிலைய வச்சுட்டு வரீங்க? சாரி சிஸ்டர், ஐ எம் ரியலி சாரி. சடனா பிரேக் பிடிக்கலாம். பிரேக் பிடிக்காத வண்டி எடுத்துட்டு எதுக்குடா ரோட்ல ஓட்டுற? இவனுக்குலாம் எவன் தான் லைசன்ஸ் கொடுத்தானோ தெரியல. ப்ரோ, அதான் சாரி சொல்லிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஏங்க சார், சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிருமா? ஜஸ்ட் மிஸ். என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? இவர் இதுக்கு முன்னாடி எங்க பாத்துருக்குமே. திவ்யாவோட ஹஸ்பண்ட் இவர் தானே? சூப்பர். ஏய், பர்ஸ் எங்க? அது பதட்டத்துல கீழே போட்டனே. இரு எடுத்து தரேன். சாரிங்க, இருங்க நானே எடுத்து தரேன். இல்ல வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும், நானே எடுத்துக்கிறேன். இத பொறுங்க சார், என்னால தானே கீழே போட்டாங்க. நானே எடுத்து தரேன். இந்த போட்டோ அதை என்னத்துக்கு நீங்க கேக்குறீங்க? அது என் அண்ணன் காதலிச்ச பொண்ணு. இன்னொருத்தவங்களோட போட்டோ எடுத்து உங்க பர்ஸ்ல வச்சுக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியல? அதெல்லாம் பத்தி நீங்க என்னத்துக்கு கேக்குறீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அண்ணே, பர்ஸ வாங்க, கிளம்பலாம். கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருக்கியா? நம்ம காதலிக்கிற பொண்ணோட போட்டோவை பர்ஸ்ல வச்சுக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இப்ப அவ வேற ஒருத்தனோட பொண்டாட்டி. இதுக்கப்புறமே இந்த போட்டோ நீங்க பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இந்த போட்டோ நான் எடுத்துக்கிறேன். ஹலோ, அவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க யார் சார்? ஷீ இஸ் மை ஒய்ஃப், திவ்யா ஆதித்யன். காலேஜ்ல இருந்து ஒன்னா படிச்சிருக்கீங்க. அதனால நீங்க திவ்யாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னா நான் கண்டிஷன் போட மாட்டேன். பட் அவ ஏன் பொண்டாட்டி. அவளை இன்னொருத்தன் காதலிக்கிறதா என்னால ஏத்துக்கவே முடியாது. இன்னும் உங்க மனசுல அதே காதல் அப்படியே இருந்துச்சுன்னா அதை வேரோட அழிச்சிருங்க. இல்லனா அது உங்களுக்கும் நல்லதில்ல, எங்களுக்கும் நல்லதில்ல. உங்களால பல குழப்பம் ஏற்படுது. கேர்ஃபுல். என்னண்ணே, கோவப்பட்டு பேசிட்டு போறாரு? உன் பொண்டாட்டி இன்னும் லவ் பண்றது தெரிஞ்சா கோவப்படாம கொஞ்சுவானா? சாரிண்ணே, நான் வேற கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அவர்தான் அவங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடு. எனக்கும் சடனா ஞாபகத்துக்கு வரல. வந்திருந்தா இங்க இருந்து கிளம்பி இருப்பேன். அவர் சொல்லிட்டு போறதும் ஒரு வகையில கரெக்ட் தான். அவங்க கல்யாணம் ஆன பிறகும் நீ அவங்களையும் நினைச்சிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? நான் ஒன்னும் திவ்யாவை நேத்து பார்க்கல. காலேஜ் படிக்கும் போது முதல் முறையா அவளை பார்த்தேன். இப்ப வரைக்கும் அவளை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக அவ வாழ்க்கையை கெடுக்கணும், அவ வாழ்க்கைக்குள்ள போகணும், அவ எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா இல்ல. நான் அவள் முன்னாடி நேசிச்சேன், இப்ப நேசிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா நான் இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வேற என்ன பண்றது? நீதான் ஊர்லயே இல்லாத காலேஜ் மாதிரி இந்த காலேஜ் தான் வேணும்னு அடம்பிடிச்சு இங்க வந்துட்ட. வேற வழி இல்லாம தான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். வேணும்னா நான் வேணா வேற காலேஜ் மாறட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம். உனக்கு இங்க தானே படிக்க பிடிச்சிருக்கு. நீ இங்கே படி. நாளையில இருந்து டிரைவர் அனுப்புறேன், நீ அவர் கூட வந்துரு. ம், சரிண்ணே. கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. முத நாள் ஒர்க் எப்படி போச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தா ஆளை காணோம். எங்க போயிருப்பா?
இவ வேற காலையிலே கிஃப்ட்னு ஒண்ணு கொடுத்துட்டு கிளப்பி விட்டுட்டு போயிட்டா. இப்ப வேற பார்க்கணும் போல இருக்கே. காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடக்கமே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணுமில்லம்மா, வயிறு ரொம்ப வலிக்குது அதான். அடி கழுத, தலைக்கு ஊத்திட்டு இப்படி மெத்த மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அறிவில்ல உனக்கு? தலைக்கு தண்ணி ஊத்துனா கிச்சனுக்கு வராத, பூஜை அறைக்கு வராதுன்னு சொல்லுவேன். அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் ரூம்ல நான் இங்க உட்காந்தா என்ன உனக்கு? நீ பொம்பளை பிள்ளை மாதிரியே பேசுற. உன்னெல்லாம் படிக்க வச்சு வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஒன்னும் தெரியறது இல்ல. படிக்க வச்சனாலதான் எல்லாம் தெரிஞ்சு பேசுறேன். அம்மா, அந்த காலத்துல காட்டுக்குள்ளதான் மனுஷங்களே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல பொம்பளைங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தா ரத்த வாடிக்கை மிருகங்க வந்து அடிச்சிருன்னு சொல்லிதான் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல வயிறுல இருந்து கால் வரைக்கும் எல்லாம் வலிக்கும். அதனாலதான் ஓரமா உட்கார வைக்கிறாங்க. நீ பாட்டுக்கு அங்க உட்காரது இங்க உட்காரதுன்னு சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதப்போ. அதாண்டி படிக்க வைக்கிறோம்ல, படிக்க வைக்கிற திமிரு அப்படிதான் பேசுவ. சரி, எப்படி இருந்துட்டு போ. ஏதோ நீ அப்படியே உட்காந்தனாலும் மெத்தையில வேற ரத்த கரைப்பட்டிருக்கு. அதை மட்டும் க்ளீன் பண்ணி ஓரமா தூக்கி போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்து உட்காரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்த காலத்து பிள்ளைங்க பெத்தவங்க வச்சு ஒழுங்கா மதிக்கவே மாட்டேங்குதுங்க. எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி பேசுவா, ஆனா ஒரு சுத்தபத்தமா இருக்க தெரியாது. அம்மா தாயே, கொஞ்சம் புலம்பாம போறியா? நான் குளிச்சுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிடறேன். ஷோ, வயிறு வேற வலிக்குதே. சரி, போய் குளிச்சுட்டு வருவோம். அப்பதான் கொஞ்சம் உடம்பு வலியும் கேட்கும். எங்க இன்னும் ஆளை காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அப்படி வீட்டுக்கு வந்ததுல இருந்து உள்ள உட்காந்துக்கிட்டு என்னதான் பண்றா? அர்ஜுன், நீ என்னப்பா பண்ற? அது வந்து நான் டீ காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னது, காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தியா? ஐயோ, உளறனே. அது இல்லைங்க ஆண்டி. காவியா தான் கூப்பிட்டாங்க. ஓ, என்ற பொண்ணு கூப்பிட்டு விட்டாளா? அந்த கழுதைக்கு வேற பொழப்பே கிடையாது. எப்ப பாரு அந்த ஓட்ட கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அது நொட்டையா போச்சு இது தொட்டையா போச்சுன்னு சொல்லிக்கிட்டே தெரியறா. ஆவோ, நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எத்தனை முறை அந்த கம்ப்யூட்டர் சரி பண்ணிட்டா? திரும்ப திரும்ப அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது கம்ப்யூட்டர் வாங்கி 2 வருஷம் ஆனாலும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துட்டே தான் இருக்கும். அட ஆமாப்பா, அதுக்கு தான் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வாடின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். சரிப்பா, அதுல என்ன ப்ராப்ளம்னு நீ பார்த்து கொடுத்துட்டு கிளம்பு. ம், சரிங்க ஆண்டி. இப்படி அடிக்கடி உதவி கேட்டு தொந்தரவு பண்றமேனு தப்பா எடுத்துக்காத. இதுல நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? நீங்க என்ன தப்பா எடுத்துக்காம இருந்தா சரிதான். நான் என்னத்துக்கு உன்னை தப்பா எடுத்துக்க போறேன்? நீயும் இந்த வீட்டு பையன் மாதிரிதான். காவியா உன் அக்கா மாதிரி தானே, அப்புறம் என்ன? அக்காவா? ஆண்டி, காவியா என்னை விட சின்ன பொண்ணு. ஆமால, மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, அப்படின்னா தங்கச்சி. ஐயோ ஆண்டி, எனக்கு தங்கச்சி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். காவியாவை நான் சும்மா காவியானே கூப்பிட்டுக்கிறேன். அது உன் இஷ்டப்பா. இருந்தாலும் நீ இந்த வீட்டு பையன் மாதிரிதான். தங்கச்சியா? கொட்டிக்கிட்டு அவளை எப்படா பொண்டாட்டி ஆக்கலான்னு இருக்கேன். தங்கச்சியா தங்கச்சி. காவியா, நீங்க என்ன பண்ற? என்ன பார்க்கதான் வந்தேன். குளிச்சுட்டு இருக்கியா? ஆமா அர்ஜுன், இரு ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன். சரி, ஓகே ஓகே, பொறுமையா வா. பீரியடுங்கிறனால தான் நம்மள மீட் பண்ண வரல போல. வழியில இருப்பாளே, கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாம். பெட்டு ஃபுல்லா அப்படி ப்ளீடிங்கா இருக்கு. சாரி அர்ஜுன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆமா, என்னத்துக்கு என்ன பார்க்க வந்த? தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்சை நிறுத்து கண்மணியே, முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்ன. அர்ஜுன், உனக்கு என்னத்துக்கு என்ன பார்க்க வந்த? அட, பேசுறது கூட காதுல வாங்க மாட்டேங்கிறா. அப்படி என்னது பார்த்துட்டு இருக்க? சரி, ஒரு நிமிஷம் இரு. அம்மா இந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னாங்க, க்ளீன் பண்ணிடுறேன். பெட்டு சுத்தம் பண்ணி வேற ஒரு கவர் போட்டிருக்கு. அர்ஜுன், நீ உள்ள வரும்போது அம்மா இருந்தாங்களா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, இந்த பெட்டு கவர்லாம் மாத்தி இருக்கே, அதான் கேட்டேன். இதுல பெட் கவரை நான் தான் எடுத்து மாத்தினேன். நீயா? நீ எதுக்கு அர்ஜுன் இதெல்லாம் பண்ற? ஏண்டி, இதுல என்ன இருக்கு? சரி, நீ இன்னைக்கு டயர்டா இருப்ப. நீ இரு, நான் கிளம்புறேன். ஏய், இரு இரு, என்ன பார்க்க தானே வந்தேன். அப்புறம் எதுக்கு அவசரமா ஓடுற? அது அது வந்துடி, வந்து போயின்னு மென்னு முழுகாம சொல்லு. சும்மா உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ உடம்பு சரியில்லாம வேற இருக்க. நீ ரெஸ்ட் எடு. நான் பேசிட்டு இருந்தா உன்னால ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதுல என்ன ஆகிற போகுது? ஆமா, நீ வரும்போது அம்மா வெளியே இருந்திருப்பாங்களே, எதுவும் சொல்லல? அதெல்லாம் உங்க அம்மா பாத்துட்டாங்க. தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கேன். என்னடா சொல்ற? தெரிஞ்சு எப்படி எங்க அம்மா உள்ள அனுப்புவாங்க? அப்போ நம்ம விஷயத்தை போட்டு உடைச்சிட்டியா? அடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. உங்க அம்மா கம்ப்யூட்டர் ரிப்பேரா இருக்கான், போய் சரி பண்ணி கொடுத்தம்பின்னு உள்ள அனுப்பிட்டாங்க. ஓ, அப்படி சொல்லி அனுப்புனாங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை தப்பிச்சோம். அம்மாக்கு இந்த லவ் கிவெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பேசியே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா நம்ம லவ் பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா எங்க அம்மா வேண்டாம் நிப்பாங்க. ஏன் உங்க அம்மாவுக்கு லவ்னா பிடிக்காது? வேற என்ன, எல்லாம் எங்க அப்பா வேலைதான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷத்துல விட்டுட்டு போயிட்டாரு. அதுல இருந்து எங்க அம்மாவுக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. ஓ, சரி, ஓகே ஓகே. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். அட இருடா, என்ன பார்க்க தானே வந்தேன். வந்ததுல இருந்து போறேங்கிற. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போ. அது அது இல்லடி காவியா. வரும்போது ஒரு மைண்ட் செட்ல வந்தேன்.
ஆனா உன்னை பார்த்ததும் என்ன பார்த்ததும் உன்னை பார்த்ததும் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டேன். அட்லீஸ்ட் நீ அந்த தாவணியாவது ஒழுங்கா போட. ஓ புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது? உன்னோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ தாவணி ஒழுங்கா போடு. அதெல்லாம் சரி பண்ண முடியாது. வேணும்னா நீயே சரி பண்ணி விடு. ஏய், காவியா. மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயிலடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு முன்னில் புதையிற வரையில் உடன் வரக்கூடுமோ? ரொம்ப தப்புடி. ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே நிக்கிறதுலாம் ஒன்றும் ஆயிட மாட்டேன். கொஞ்ச நேரம் உன்ற தோல்ல சாஞ்சுக்குவா. இந்த மாதிரி நேரத்துல ஒரு புருஷன் பக்கத்துல இருந்தா அப்படியே கட்டி அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துருக்கணும்னு தோணும். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏய், இன்னும் நமக்கு கல்யாணமே ஆகல. ஞாபகத்துல இருக்கட்டும். கல்யாணம் ஆகலைன்னா என்ன? நீ தான் என் புருஷன், நான் தான் உன்ற பொண்டாட்டி. அது என்னைக்கும் உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். என்னடா புருஷா, புரிஞ்சுதா? சரிடி பொண்டாட்டி. ஆதி, இந்த போட்டோ உங்க கையில எப்படி வந்துச்சு? இந்த போட்டோ நம்ம வீட்ல இருந்த மாதிரி எனக்கு ஞாபகத்திலே இல்ல. ஆமா, இது எப்படி உங்க கையில வந்துச்சு? கேக்குறேன் ஆதி, சொல்லுங்க. அன்னைக்கு நீ சொன்னல, அருண் அவன்கிட்ட தான் இருந்துச்சு. ஆதி, எனக்கும் இந்த போட்டோவுக்கும் உனக்கும் இந்த போட்டோவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்ம லவ் பண்ணும்போது காலேஜ் டூர் போயிருக்க மாமா, ஆனா ஒரு போட்டோ கூட எடுக்க முடியலன்னு நீ நிறைய முறை புலம்பியிருக்க. இது உனக்கே தெரியாம எடுத்ததா தான் இருக்கும். சரி, எடுத்து உள்ள வை. இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? நீங்க அவரை பார்த்து பேசுனீங்களா இல்ல அவர் உங்களை பார்த்து பேசினாரா? இன்னைக்கு ஈவினிங் காலேஜுக்கு உன்னை கூப்பிட வந்தல, அங்க வச்சுதான் பார்த்தேன். அவர் தங்கச்சியை கூப்பிட வந்திருப்பார் போல. 2 பேரும் பேசிட்டு நின்னுட்டு இருக்கும்போது என் கார் வேற சரியா பிரேக் பிடிக்கல, அவர் முன்னாடி போய் நின்றுச்சு. பர்ஸை கீழே போட்டதும் பர்ஸ்ல தான் உன்ற போட்டோவை பார்த்தேன். பார்த்ததும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க அவர்கிட்ட போட்டோ வாங்கினதெல்லாம் தப்பில்ல. அதை அங்கேயே கிழிச்சு போட்டுட்டனால 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வர வேண்டியதானே? இல்ல அங்கேயே வச்சு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானே நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். இனிமே இந்த போட்டோ வச்சுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதை அங்கேயே வச்சு சொல்லியிருந்தா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிருப்ப. அதான் வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு விட்டுட்டேன். இருக்கிற தலைவலி பார்த்தாதுன்னு இது வேற. இதுக்கு முன்னாடி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு. இப்ப இதுவும் சேர்ந்துக்குச்சு. அட விடுடி, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நானே இருக்கேன் மாமா.